அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இப்போ குமாரபாளையம் வந்திருக்கோம். பத்திரி சாரோட சைட்டில் இருக்கோம். லூயிஸ் இருக்கார், எங்கள் சைட்டு பார்த்துக்கிறார், சைட் இன்ஜினியர். இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம்னா, காம்பவுண்ட் வாலுக்கு வந்து மார்க்கிங் பண்ணுறோம். அது மாதிரி வந்து ரீட்டைனிங் வால் ஒன்று பண்ணுறோம். அதுக்காக நம்ம எர்த்தொர்க் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளிந்த் பீமுக்கு வந்து பிசிசி போட போகிறோம். அதுக்காக வந்து பறிக்கணும், எர்த்தொர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த எர்த்தொர்க்கெல்லாம் மார்க் பண்ணி கொடுக்கும். இதான் இந்த வீடியோ பண்ண போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக மண் நிரப்பி கன்சலேஷன் பண்ணியாச்சு. டிராக்டரு ஜேசிபி டிராக்டர் வச்சுட்டு நாங்கள் பறித்து வச்சு இந்த மண்ணை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்து குழியை நிரப்பி ஃபுல்லாக தண்ணி, வண்டி தண்ணியாக வாங்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ தண்ணி பிடிச்சிது. 13 வண்டி 7000 லிட்டரு தண்ணி வந்து ஒரு வண்டிக்கும் 7000 லிட்டரு, அது மாதிரி 13 வண்டி தண்ணி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாகவே போர் போட்டும் ஊற்றிட்டுருக்கோம். கன்சலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, மண் நிரப்பிட்டு தண்ணி நல்லா ஓசை கொண்டு வந்து தண்ணியோடு விட்டு ஆட்டினோம்னா அடியில் உள்ளே போயிடும் ஓசை. கீழே விளக்கம் இறக்கி தண்ணி ரிட்டன் வர வைக்கணும். ரிட்டன் வர வச்சு தண்ணி ஃபுல்லாக அமுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கடப்பாரை போட்டு சுற்றிடணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அது மாதிரி பண்ணுறோம். செகண்ட் ரவுண்டு ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டாக முடிச்சப்போ செகண்ட் ரவுண்டு திருப்பியும் டேங்கர் தண்ணியை விட்டு திருப்பியும் மசாலையும் நல்லா குத்திட்டு பக்காவாக கடப்பாரை போட்டு முடித்தோம். இன்றைக்கி 3வது ரவுண்டு வந்து நம்ம போர் தண்ணி விட்டு திருப்பியும் வந்து கன்சலேஷன் பண்ணி இந்த மாதிரி தண்ணி நிற்க வச்சுருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா பக்காவான கன்சலேஷன் கிடைக்கும். ஃபவுண்டேஷன் பிட்டில் நாளைக்கு ஃபியூச்சரில் செட்டில்மெண்ட் இருக்காது. அது முடிஞ்சுது. அடுத்தபடியாக நாங்கள் காம்பவுண்டு பண்ணிடலான்ட்டு ஐடியா பண்ணிட்டோம். காம்பவுண்டு எல்லாமே 3x 3 ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் ஃபுல்லாக இருக்குது. க்ளீனாக ட்ராயிங் படி வந்து 3x 3 குழி நூல் கட்டி கம்ப்ளீட் எடுத்துகிட்டு அந்த பக்கம் வந்து ஒரு காவா இருக்குது. காவானா வந்து தண்ணி போகிற காவா தான். அதனால் வந்து நம்ம பக்கம் இதுவாக இருக்கிறதுக்கு ஆர்சி வால் போடுறோம். ஆர்சி வாலுக்கு கம்ப்ளீட்டாக பறிச்சாச்சு. ஜேசி பிச்சா தான் பறிச்சிட்ருக்கு. பக்கத்துலேயே எம்டி லேண்ட் இருக்கிறதால மண்ணை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆர்சி வாலுக்கான வேலைகளும் அந்த பக்கம் நடந்துகிட்ருக்கு. மற்றபடி இண்டிவிஜுவல் ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே கொண்டு வந்து ஜாமான் ஃபுல்லாகவும் டம்ப் பண்ணிக்கிட்டு இந்த குழி எடுக்க ஆரம்பிச்சிடலாம்னு ஒரு ஐடியா பண்ணிட்டோம். அது மாதிரி என்ன இந்த பக்கம் பில்டிங்கில் என்ன வேலை நடக்குதுன்னா, கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு பீமும் ஒரு பக்கம் 4.5 இன்ச்சு, இன்னொரு பக்கம் 4.5 இன்ச்சு ஆப்செட்டு பிசிசிக்கு. மொத்தம் 9 இன்ச்சு பீமு, 4.5 + 4 9 இன்ச்சு, மொத்தம் 1.5 அடி. அதனால் இந்த பக்கத்துலேருந்து அந்த 4.5 இன்ச்சு ஆப்செட் எடுத்து அதுலேருந்து 1.5 அடி போட்டு கம்ப்ளீட் எங்கெங்கெல்லாம் பீம் வருதோ சுண்ணாம்பு போடல, ஏன்னா ஈரமாக இருக்குது எல்லாமேன்ட்டு நூல் கட்டிட்டோம். டொயின் கட்டிட்டோம் பாருங்கள். கம்பி அடித்து கம்ப்ளீட்டாக எல்லா இதுக்கும் நூல் கட்டி கொடுத்துட்டேன். நூலை கட்டிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் மண் காடாக தான் இருக்கும் இங்கே. அதனால் வந்து இந்த மாதிரி பறிச்சுட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறாங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு கையாலே பறிச்சிடலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஜேசிபி விட்டு இதை பறிக்க முடியாது. லெவல் வித்தியாசம் வர பண்ணிவிட்டு லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். காலத்தில் வந்து மஞ்சள் கலர் மார்க் இருக்குது. இந்த மார்க்கில் வந்து 4 அடி வரணும். நூலை கட்டிட்டு இந்த அப்பப்போ பறிக்கிறப்ப நூலை கட்டி செக் பண்ண சொல்லியிருக்கேன். 4 அடி வச்சு பறித்து லெவல் பண்ணணும். லெவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து 3 இன்ச்சு மணல் போடணும். இதை மட்டும் இவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். கம்ப்ளீட் எல்லா குழியும் இந்த ஓரமெல்லாம் சின்ன கிட்டாச்சு வச்சு பறிக்கிறதுக்கு சொல்லியிருக்கு. அந்த ஷெட்டு வளைக்கும். அதுக்கப்புறம் ஜேசிபி வச்சு அதெல்லாம் பறிக்க சொல்லியிருக்கு. பறித்து சுத்தம் பண்ணி இந்த இதெல்லாம் ஆர்சி வால்க்கெல்லாம் சுத்தம் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஒரே நாள்லேயே பிசிசி மிஷின் வச்சு போடலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. இன்றைக்கி வந்த வேலை என்னன்னாக்கா, கம்ப்ளீட்டாக பீமுக்கான பிசிசி போடுறதுக்கு வந்து பறிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த காலம் லெவலுக்காக பறிக்கணும். தரையிலேருந்து 1.5 அடி போகும். 6 இன்ச்சு பீமு, 5 இன்ச்சு குத்துக்கள், அதாவது கலவகணத்தை சேர்த்து 5 இன்ச்சு குத்துக்கள், 4 இன்ச்சு பிசிசி, 3 இன்ச்சு மணலெல்லாம் சேர்த்தா 1.5 அடி வரும். லெவல் கொடுத்தாச்சு. லெவலுக்காக எல்லாத்தையும் பறிக்க சொல்லியாச்சு. கம்ப்ளீட் மார்க்கிங்காக கம்பி அடித்து கொடுத்தாச்சு. இடையில இந்த மாதிரி காலம் இல்லாத இடத்துல பிட்டு வரத்துக்குமே கம்பி அடித்து தனித்தனியாக 1.5 அடி வச்சு கொடுத்தாச்சு. இந்த மார்க்கு நூல் அப்படியே இருக்கும். நூல் அப்படியே வச்சுட்டு இவங்க ஆளுங்க பறிக்க வேண்டியதான். பறிச்சுட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்க வேண்டியதான். வேலைகள் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த லெவலில் முடித்தோம்னா கம்ப்ளீட்டாக பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில்லிங்கு, அவுட்ரு ஃபில்லிங்கு, காம்பவுண்ட் வால் தேவையான இடத்துல வந்து வழி வரத்துக்கு ஓப்பன் விட்டு மீதி எல்லாத்தையும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இந்த சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இதை மார்க் பண்ணோம். அளவுகள் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இது தெரியும். இந்த பக்கம் 4.5, இந்த பக்கம் 4.5 வச்சு தான் கட்டணும். அவ்வளோதான். இதனால் இந்த மார்க் பண்ணுற இதெல்லாம் இது பண்ணல. எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். வேலைகள் நல்லா முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான தகவல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோடையும் பகிர்ந்துங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.